காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் 21ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. ராகுல் காந்தி 21ஆம் தேதி சென்னை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரம். வணக்கம். பல்வேறு திட்டங்களோடு குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அரசில் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணியில் தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறது. உள்ளாட்சி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணியிலேயே எதிர்கொள்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது பல்வேறு திட்டங்களோடு கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களை சந்திக்கும் நோக்கத்திலோடும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு பயணம் செய்ய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் புதிய மாநில தலைவராக மாணிக் தாகூர் நியமிக்கப்பட்டார். அவர் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு உறுப்பினர் கூட்டம் என தொடர்ந்து கட்சி பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இன்றைய தினம் கூட செயற்குழு கூட்டம் என்பது ஒரு புறத்துல நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் 10 நாள் பயிற்சி வழங்கும் கூட்டம் என்பது சென்னை ஈசிஆரில் வரும் 29ஆம் தேதி நடத்த அக்கட்சியினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சி கூட்டத்தின் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அதில் கலந்து கொண்டு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் புதிய தலைவர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்காக தமிழகத்திற்கு வருகை தர இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலானி.